ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 40% மேலே 52 வீக் ஹைக்லேருந்து டவுன் ஆயிருக்கு. மற்ற பேங்க்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. ஸோ எதனால இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் 40% மேலே டவுன்ல இருக்கு, என்ன ரீசன்னால அவங்களோட ப்ராஃபிட் எல்லாமே அடி வாங்கியிருக்கு, ஸோ இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்ம்ல எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து ஃபினான்ஷியலுக்கு போயிடலாம். ஃபினான்ஷியல் வைஸ் பார்க்கும்போது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இரானியல்ல வந்து 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கியூ கம்பேர் பண்ணும்போது 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இரானியல்ல வந்து 8% டிக்ளைன் அண்ட் கியூல வந்து 9% டிக்ளைன் ஆயிருக்கு. அவங்களோட ப்ரொவிஷன்ஸ் தான் இதுல வந்து மெயினா வந்து ஸ்டாக்கோட ஃபாலுக்கு காரணம். 87% வந்து ஈரானியரும் 73% கியூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 40% டிக்ரீஸ் ஆயிருக்கு ஈரானியர்ல. கியூல பார்க்கும்போது 39% டிக்ரீஸ் ஆயிருக்கு. எதனால அப்படிங்கறத நம்ம போக இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இவங்களோட இண்டஸ்இண்ட் பேங்கோட லோன் புக் அப்படின்னு பார்க்கும்போது மல்டிபிள் கன்சியூமர் அண்ட் கார்பரேட் வந்து இவங்க வந்து லோன் புக் வந்து மிக்ஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களோட லோன் புக் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் பேங்கிங் வந்து 55%, 45% வந்து கார்பரேட் அண்ட் கமர்ஷியல் பேங்கிங்ல இருந்தது. கரண்டா வந்து செப்டம்பர் 24ல பாத்தீங்கன்னா 53% வந்து கன்சியூமருக்கும் 47% வந்து கார்பரேட் பேங்க்குக்கும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்இண்ட் பேங்கோட அவங்களோட லோன் புக்ல வந்து கன்சியூமர் பேங்கிங் பார்க்கும்போது வெஹிக்கிள் லோனுக்கு மட்டும் அவங்க வந்து 25% வந்து லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து 9%, நான் வெஹிக்கிள் ஃபினான்ஸ் வந்து 19% வந்து லோன் அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கார்பரேட் பேங்கிங்ல பார்க்கும்போது லார்ஜ் கம்பெனிஸ்க்கு தான் மெயினா வந்து 26% அலோகேட் பண்றாங்க. மிட் கார்பரேட்டுக்கு வந்து 16% அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ்க்கு வந்து 5% மட்டும் தான் வந்து லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. வெல் டைவர்சிஃபைடான ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு. இவங்க வந்து என்ன மாதிரி கம்பெனிகளுக்கு வந்து அதிகமா லோன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷன் இருக்கு. ஸோ நம்ம இப்போ வெஹிக்கிள் ஃபினான்ஸ் லோன் புக்கை பார்க்கும்போது Q2 FY24 வந்து 82,000 கோடி மதிப்பில் இருந்த லோன் புக் வந்து இப்போ 90,000 கோடிக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ வந்து வெஹிக்கிள் லோன் வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா Q2 24 வந்து 12,000 கோடிக்கு மேலே கொடுத்துட்டு இருந்த லோன் வந்து 10,600 கோடிக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது இயர்ல வந்து 16% அண்ட் 5% வந்து கியூலையும் டிக்ரீஸ் இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து ப்ராஃபிட்லையும் அடி வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் அவங்களோட லோன் புக் பார்த்தோம்னாலும் 5% வந்து இயர்ல டிக்ளைன் ஆயிருக்கு. கியூல பாத்தீங்கன்னா 12% டிக்ளைன் ஆயிருக்கு. ஏவரேஜ் கடன் வந்து பாரோவர்ட்ட எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் Q2ல வந்து 41,000 கோடியா இருந்த லோன் வந்து இப்போ வந்து 39,000 கோடிக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது இயர்ல வந்து 4%, கியூல வந்து 6% டிக்ளைன் ஆயிருக்கு. வெஹிக்கிள் லோன் புக் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக் தான் வந்து இண்டஸ்இண்ட் பேங்கோட ப்ராஃபிட் வந்து மேஜர் டிக்ளைன் தான் இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து இந்த தடவை வந்து 87% கிட்ட ப்ரொவிஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் அண்ட் வெஹிக்கிள் ரிலேட்டடான லோன் புக்ல வந்து லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ப்ரீவியஸாவே வந்து ஒரு அமௌண்ட் வந்து எடுத்துருவாங்க. ஃபியூச்சர்ல வந்து அவங்க கலெக்ட் பண்ணும்போது அதை வந்து ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணி காமிச்சிருவாங்க. ஸோ ப்ரொவிஷன்ஸ்ங்கிறது வந்து கம்பெனி வந்து ப்ரிகாஷனா பண்ற ஒரு விஷயம் தான். கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 41 மில்லியன் கிட்ட உங்களோட கஸ்டமர் பேஸ் இருக்கு. 1,66,000 வில்லேஜ் கிட்ட கவர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ஏடிஎம்ஸ் பாத்தீங்கன்னா கரண்டா வந்து 3,011 ஏடிஎம்ஸ் இருந்திருக்கு. இது வந்து 2023 செப்டம்பர் 30க்கும் இப்போ கரண்டாவும் கம்பேர் பண்ணும்போது பிரான்ச் வந்து 2,631 பிரான்ச்ல இருந்து 3,440 பிரான்ச்சுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வெஹிக்கிள் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் அவுட்லெட்ஸ் பாத்தீங்கன்னா 534 இருந்து 304 வந்து இப்போ வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஏடிஎம் வந்து 2,900 நம்பர்ஸ்ல இருந்த ஏடிஎம் வந்து இப்போ 3,011 ஏடிஎம்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து கன்சிஸ்டன்டா வந்து ரூரல் ஏரியாவையும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தான் இது காமிக்குது. உங்களோட ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸ் பார்ப்போம். லேட்டஸ்ட் குவார்ட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களோட ரெவன்யூ வந்து 2% வந்து இயர் வந்து growth கொடுத்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 40% டிக்ளைன் ஆயிருந்தது. இதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொவிஷன்ஸ்ல வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து மெயின் ரீசனா இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 4.808% இருக்கு. இது வந்து 21 பிபிஎஸ் வந்து இயர்ல வந்து கம்மியா இருக்கு. அதாவது காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ வந்து 52.21% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெபாசிட்ஸ் பாத்தீங்கன்னா 1,47,944 crore இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களோட கீ டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெபாசிட்ஸ்ல வந்து ரீட்டைல் டெபாசிட்ஸ் வந்து 16% வந்து இயர்லயும் 4% வந்து கியூலையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோன் growth பார்க்கும்போது டோட்டல் லோன் growth வந்து 13% வந்து இயர் அண்ட் 3% வந்து கியூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடன் கொடுக்கறது அதாவது செக்யூர் லோன்ஸ்க்கு வந்து இவங்க வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. அதாவது கிரெடிட் கார்ட்ஸ், மைக்ரோ ஃபினான்ஸ் இந்த விஷயத்துல வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெஹிக்கிள் ஃபினான்ஸும் பாத்தீங்கன்னா இயர்ல வந்து 10% க்ரோ ஆயிருக்கு. ஹோம் லோன் வந்து 28% வந்து கியூல வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரீட்டைல் பேங்கிங் பாத்தீங்கன்னா இவங்க வந்து புதுசா வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. கார்பரேட்டுக்கு வந்து நீங்க லோன் கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஹை ரேட்டட் பாரோவர்ஸ்க்கு மட்டும்தான் இவங்க வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. அதே மாதிரி இவங்களோட டைவர்சிஃபைடாகவும் இவங்களோட செக்டர் எக்ஸ்போஷர் இருக்கு. வெஹிக்கிள் ஃபினான்ஸ் பார்க்கும்போது ஸோ பர்டிகுலர் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெயினான ஐடியாவும் இவங்க இருக்கு. இவங்க வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு பேங்கா இருக்காங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் ரிலேட்டடா கவர்மெண்ட் வந்து நியூ ரூல்ஸ் போட்டாங்க. அதனால வந்து மணப்புரம் மைக்ரோ ஃபினான்ஸ்
ஃபைனான்ஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே அடி வாங்குச்சு. ஸ்வாட் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் புக் வந்து டைவர்சிஃபைடாக இருக்கு. ரீட்டைல் அண்ட் கார்பரேட் லோன்ஸ்ல வந்து உங்க டைவர்சிஃபைடாக வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங் டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. அதாவது புதுசா வந்து இவங்க டிஜிட்டல் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்றதுனால இவங்களோட டெக்னாலஜிக்கு அதிகமாக செலவு பண்றாங்க. நெக்ஸ்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இரானியல் வந்து ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஹையர் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. என்ஐஎம் டிக்ளைன் ஆகுறது இவங்களோட ப்ராஃபிட்டை வந்து இம்பாக்ட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது இவங்க டிஜிட்டல் எக்ஸ்பென்ஷன் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னுமே வந்து பர்சனல் லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி கிடைச்சிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து இன்னுமே ரூரல் ஏரியாஸ்க்கு ப்ரொவைட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். த்ரெட்னு பார்க்கும்போது இவங்களோட ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்கு. கார்பரேட் லோன் கொடுக்கறதா இருக்கட்டும், டிஜிட்டல் பேங்கிங் அந்த மாதிரி விஷயத்துல வந்து இவங்களுக்கு காம்படிஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த கம்பெனியோட ஓவர்வியூ. ஸோ இந்த எதனால இவங்களோட ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆயிருக்கு கியூ அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து கரண்டா வந்து புக் வேல்யூக்கு நியரா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்கிங் செக்டர்ல ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்ம்க்கு ஆட் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஷேர் ஆட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா நாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.